ஆல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் RSA அல்காரிதம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 2 to 3 2 வீடியோஸ் ஐ கெஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருப்போம் RSA அல்காரிதம்க்கு. ஸோ நம்ம இப்போ வேற ஒரு கொஷின் பார்க்கலாம். பெர்ஃபார்ம் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் யூசிங் த ஃபாலோயிங் பராமீட்டர்ஸ் யூசிங் RSA அல்காரிதம். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குறது. அதாவது 2 ப்ரைம் நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் E அண்ட் Mோட வேல்யூ. ஓகே, நீங்கள் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் யூசிங் RSA அல்காரிதம் கண்டுபிடிக்கணும். நம்ம போன வீடியோஸ்லலாம் என்ன பண்ணியிருப்போம்னா d is equal to pi of n plus 1 divided by e அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஹேண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் d அப்படின்ற வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இந்த வீடியோவில் we'll go with a general formula because இந்த ஷார்ட் ஹேண்ட் ஃபார்முலா will not work in all cases. சில கேஸ் லைக் அந்த ரவுண்ட் ஆஃப்லாம் வந்து சில கேசஸ் தான் ஒர்க் ஆகும், நாட் ஃபார் ஆல் கேசஸ். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்ன, ஜென்ரல் மெத்தட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னா we can go with that easily. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா n is equal to p into q. n கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தட் இஸ் n is equal to p into q. ஸோ 7 into 11. ஸோ which is 77. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் pi of n கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட செகண்ட் ஸ்டெப். ஸோ p minus 1 into q minus 1. ஓகே, ஸோ p minus 1 அப்படின்னா p வந்து 7, ஸோ 6, q வந்து 11, ஸோ 10, ஸோ 60. அடுத்து தேர்ட் வந்துட்டு டி. இந்த டி கண்டுபிடிக்கிறதுல தான் வந்துட்டு நம்ம போன தடவை ஒரு ஷார்ட் ஹேண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம். பட் அந்த ஷார்ட் ஹேண்ட் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போது பை ஆஃப் n 60யா ப்ளஸ் 1 பண்ணுறீங்க, இ வந்துட்டு 7 கொஷன்லேருந்து எடுத்துக்கிறீங்க. டிவைட் பண்ணும்போது 61/7 உங்களுக்கு ஒரு டெசிமல் வேல்யூவை கொடுக்கும். இந்த டெசிமல் வேல்யூவை வந்துட்டு நம்ம ஒரு கொஷனில் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்போம். லைக் ப்ரீவியஸ் கொஷன் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கும்போது இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டிருப்போம். பட் இட் சம் கேசஸ் இந்த ரவுண்ட் ஆஃப் ஒர்க் ஆகும். பட் சில கேசஸ், மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஒர்க் ஆகாது. இதில் வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் ஒரு கம்ப்ளீட் ஹோல் நம்பர் வருது டெசிமல் இல்லாமல் அப்படின்னா திஸ் ஷார்ட் ஹேண்ட் ஃபார்முலா வில் ஒர்க். பட் உங்களுக்கு ஒரு டெசிமல் வேல்யூ வருதுன்னா ப்ளீஸ் கோ ஃபார் த ஜென்ரல் ஃபார்முலா. அந்த ஜென்ரல் மெத்தட், அந்த ஜென்ரல் மெத்தட் என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போது இந்த d அப்படின்றதோட கான்செப்ட் என்னென்னா, d into e will give you remainder 1 when you divide it by pi of n. ஸோ pi of n ஓட நீங்கள் இந்த d into e வந்துட்டு டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிமைண்டர் வந்து 1ன்னு வரும்ன்றது தான் அர்த்தம். இப்போ ஈன்றது 7, d நமக்கு தெரியாது. அப்போது mod லைக் pi of nன்றது 60. அப்போது 60யோட d into 7 வந்துட்டு நீங்கள் டிவைட் பண்ணும்போது 1ன்ற ரிமைண்டர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த டியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் தேர்ஸ் அ ஃபார்முலா கால்ட் ஆஸ் டிவிடெண்ட். ஸோ இது யூக்ளிட் எக்ஸ்டெண்டட் யூக்ளிட் அல்காரிதம் வச்சு கண்டுபிடிக்கலாம். இது எப்படி பண்ணுன்றது ஆல்ரெடி நான் வந்துட்டு முன்னாடியே ஒரு மேக்ஸ் ரிலேட்டட் வீடியோ போடும்போது போட்டிருப்பேன், ரிலேட்டட் டு ஜிசிடி. But I'll tell you now, but நான் டீட்டெயிலாக சொல்லலை. If you want a detailed explanation, go for that video and find out. நான் இப்போ வந்துட்டு ஒரு ஷார்ட் லைக் ஜென்ரலாக என்னன்றது எப்படி பண்ணணுன்றதை மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர்ன்ற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 60யும் இந்த 7யும் மட்டும்தான் நம்ம வந்துட்டு டிவைட் பண்ண போகிறோம். 60 and 7 இது ரெண்டு மட்டும்தான் நம்ம இப்போ டிவைட் பண்ண போகிறோம். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ். இப்போ 60 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 and 7 யூ ஹேவ், கரெக்டாக? ஸோ இப்போ வந்துட்டு டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர்ன்ற ஃபார்மில் நீங்கள் எழுதணும். ஸோ 60 தான் உங்களோட டிவிடெண்ட், 7 தான் உங்களோட டிவைசர், கரெக்டாக? அப்போது 60 இஸ் ஈக்குவல் டு லைக் கோஷன் இன்ட்டு டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டர் எழுதிக்கலாம். ஓகேவா? கோஷன் இன்ட்டு டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டர். அப்போது சம் வேல்யூ கோஷன்ட், ஓகேவா, இன்ட்டு டிவைசர் 7 ப்ளஸ் சம் ரிமைண்டர். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருக்குது இல்லையா, அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். தேர் இஸ் அ மெத்தட் டு ஃபைண்ட் திஸ். லைக் இந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்க ஒரு மெத்தட் இருக்குது. லைக் நீங்கள் 60யை 7ஆல் டிவைட் பண்ணுங்களேன், உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெசிமல் வேல்யூ வருமா? வெயிட், லெட் மீ கெட் இட். 60 டிவைட் பை 7னா உங்களுக்கு 60 டிவைட் பை 7னா 8.571ன்னு வருது, கரெக்டாக? இப்போது டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கோங்க. 7 இன்ட்டு அதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 7 இன்ட்டு 8 அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 56ன்னு வரும். ஸோ இப்போது இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுங்கள். 60 மைனஸ் 56, ஸோ 4 தான் உங்களுடைய ரிமைண்டர். அப்போ இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணோம்? 8. ஓகேவா? 60 இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 7 ப்ளஸ் 4ன்னு எழுதுவோம். இப்போது அடுத்து வந்து உங்களோட டிவிடெண்ட் என்னவா ஆகும் அப்படின்னா உங்களோட டிவைசர் தான் டிவிடெண்ட், உங்களோட ரிமைண்டர் தான் உங்களுடைய டிவைசர். ஓகேவா?
ஸோ உங்களோட டிவிடெண்ட் டிவைசர் தான் உங்களோட டிவிடெண்ட், உங்களோட ரிமைண்டர் தான் உங்களோட டிவைசர். இப்போ வந்துட்டு நீங்கள் இதுக்கு மறுபடி பெர்ஃபார்ம் பண்ணும். 7 divided by 4 அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் 1.75. அப்போது டெசிமலுக்கு முன்னாடி 1 மட்டும் இருக்குது. ஸோ 7 divided by 4னா 1.75. டெசிமலுக்கு முன்னாடி 1 இருக்குது. ஸோ 1 into 4 4. இப்போ இந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ணும். அப்போ என்ன வரும்? 3 வருமா? ஸோ இப்போ இந்த 3யை தான் நீங்கள் வந்துட்டு இங்கே ரிமைண்டராக எழுதணும். ஸோ 1 into 4 plus 3. இப்போ your divisor will become the dividend, your remainder will become the divisor. அப்போ 1 into 3 plus 1ன்னு எழுதலாம். இப்போ இந்த வேல்யூ இங்கே வந்துடும், இந்த வேல்யூ இங்கே வந்துடும். அப்போ இங்கே என்ன எழுதலாம்? 3 into 1 plus 0. இந்த 0 வந்துருச்சு அப்படின்னா யூ கேன் ஸ்டாப். இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதி டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நவ் மேக் அ நோட் ஆஃப் ஆல் த ரிமைண்டர்ஸ் தட் யூ ஹேவ் எக்ஸெப்ட் 0. 0 விட்டுட்டு மற்ற எல்லா ரிமைண்டர்ஸும் எடுத்துக்கோங்க. 1 3 4 இருக்கா? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1 is equal to அப்படின்னு. ஏன் 1லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ரிமைண்டர் கடைசியில் என்ன வரணும்னு அந்த ஃபார்முலாவில் பார்த்தோம். டிஇ கான்க்ருவென்ட் டு 1 under mod n பார்த்தோம். கரெக்டாக? mod pi of n பார்த்தோம். ஸோ 1 is equal to, இது எப்படி எழுதலாம்? 4 minus 1 into 3ன்னு எழுதலாமா? ஸோ 1ன்றதுக்கு எழுதியாச்சு. இப்போது 3 இங்கே 3 இருக்கா? லைக் இந்த ஆர்டரில் போய்க்கோங்க. இந்த ஆர்டர் 1க்கு அடுத்து 3, அதுக்கு அடுத்து 4. ஸோ அந்த ஆர்டரில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 1 நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். இப்போ 3 தான் அடுத்து இருக்குது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. கரெக்டாக? இங்கே 3 தானே இருக்குது. அப்போது 3யை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். 3 எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? 7 minus 1 into 4. அப்போது 4 minus 1 into 7 minus 1 into 4ன்னு நான் ரீப்ளேஸ் பண்ணலாம். கரெக்டா? இப்போது இதை நீங்கள் என்னென்ன எழுதுவீங்க? ஸோ 3யை ரீப்ளேஸ் பண்ணிட்டா, ஸோ ஸ்ட்ரைக் இட் அவுட். இதை நீங்கள் வந்துட்டு உள்ள யூ கேன் ரைட் இட் லைக் 7 1 into தானே 7 minus 1 into 4 எழுதுறீங்களா? இந்த 4 என்னென்னு எழுதலாம்? ஆல்ரெடி இட் இஸ் 1 into 4 தான். ஸோ minus 7 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 into 4. அப்போ 1 into 4 1 into 4 என்ன வரும்? 2 of 1 into 4ன்னு வரும். மைனஸ் 7 வரும். கரெக்டாக? இப்போது நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணோம்? 4 இருக்குது. அப்போ 4ரை ரீப்ளேஸ் பண்ணுவோம். இங்கேயும் 4 இருக்குது. கரெக்டாக? இந்த 4ரை ரீப்ளேஸ் பண்ணும். எல்லா ரிமைண்டர்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டே வரணும். ஓகே. ஸோ 4க்கு நீங்கள் என்ன எழுதுவீங்க? இங்கே 4 தானே இருக்குது. 4க்கு 60 minus 8 into 7ன்னு எழுதுவீங்க. கரெக்டாக? அப்போ நான் என்ன எழுதணும்? 2 into 1 into 60 minus 8 into 7ன்னு எழுதணும். மைனஸ் 7 நீங்கள் எழுதணும். கரெக்டா? இப்போ இந்த 1 into எடுத்துருங்க. 2 of 60 minus 8 into 7 minus 7. லைக் உங்களுக்கு கடைசியில் என்ன வரணும் அப்படின்னா 60யும் 7ம் இருக்கிற மாதிரி தான் வரணும். கூட இந்த 60க்கு ஒரு கோஎஃபிஷியன்ட், இந்த 7க்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கிற மாதிரி வரணும் கடைசியில் உங்களுக்கு ஈக்குவேஷன். அதை தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அப்போ 2 into 60 இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஏன்னா 60க்கு கோஎஃபிஷியன்ட் வர மாதிரி வந்துருச்சு. இப்போது இந்த 2 8 7 7 இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணலான்னா 16 2 into 8 16 into 7 minus 7 எழுதலாமா? கரெக்டா? அப்போ நான் இதில் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா என்னோட minus 7 I will take it common. Okay, I'm going to take my minus 7 as common. Or இதில் என்ன பண்ணலாம்னா லைக் இது என்னது ஆக்சுவலி? எஸ், minus 7 தான் நான் காமனாக எடுக்க போகிறேன். பட் எனக்கு இது ஆக்சுவலி எப்படி இருக்குது? இந்த 7 2 into 60 minus 16 into 7 minus 1 into 7ன்னு தானே இருக்குது. அந்த ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னா எனக்கு வந்துட்டு ஐ கேன் டேக் லைக் நான் வந்துட்டு 7 காமனாக வெளில எடுத்துடலாம். ஓகே, 7 நான் காமனாக வெளில எடுக்கிறேன் அப்படின்னா minus 16 minus 1 வரும். கரெக்டா? அப்போ minus 16 minus 7 வரும்பொழுது minus 16 minus 1 வரும்பொழுது 2 into 60 plus 7 into minus 17 வரும். அப்போது 2 into 60 minus 17 into 7 வரும். ஸோ 7க்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் லைக் இது வந்துட்டு நீங்கள் இப்போது இதில் இப்படி இருக்குன்னா யூ கேன் டேக் அந்த 7 மட்டும் நீங்கள் காமனாக எடுத்துடலாம். ஓகேவா? காமனாக எடுத்துட்டீங்க லைக் இங்கே 7 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா minus 16 minus 1 தானே வரும். ஸோ minus 17 into 7 தானே வரும். அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ 7க்கு ஒரு 60க்கும் 7க்கும் கோஎஃபிஷியன்ஸ் இருக்கணும்னு சொன்னேன்னா கடைசியில் நமக்கு 60 and 7 தான் இருக்குது, அதுக்கு கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது. இப்போது
7 அதாவது உங்களோட இருக்கு இல்லையா, வேல்யூ தானே நம்ம எடுத்திருந்தோம் 7. அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் உங்களோட டி. டி இஸ் ஈக்குவல் டு -17. பட் நம்ம வந்துட்டு மைனஸில் வைக்கக்கூடாது எந்த பாயிண்ட்டையும் இல்லை, கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ணணும், மாட் ஆப்ரேஷன் தானே, அப்போது இந்த பர்டிகுலர் வேல்யூவோட இதை ப்ளஸ் பண்ணுங்கள் மாடை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஓகே, லைக் அந்த மைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக. அப்போ 60 - 17 which is 43. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 43ன்னு ஆன்சர் வரும். இப்படி தான் உங்களோட டியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ டியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்கிரிப்ஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். என்கிரிப்ஷனுடைய ஃபார்முலா இஸ் எம் ஆஃப் இ மாட் என். ஓகே, என்கிரிப்ஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ ஃபார்முலா எம் ஆஃப் இ மாட் என். அப்போது சைஃபர் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, கரெக்டாக, எம்ன்ற வேல்யூ உங்களுக்கு கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க which is 9 தானே, எஸ் 9. 9 பவர் இன்ற வேல்யூ 7, என்னன்ற வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 77ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போது இதுக்கு வந்துட்டு நீங்கள் நார்மல் கேல்சிலே பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா 9 பவர் 7 அப்படின்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். அண்ட் அது கூட நீங்கள் வந்துட்டு மாட் 77 பண்ணிக்கலாம். ஸோ 9 பவர் 7 அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 4 7 8 2 9 6 9 மாட் 77 அப்படின்னு வருது. ஸோ இப்போ மாட் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூவை டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு வந்துட்டு 62116.4805 வருதா. ஸோ இந்த டெசிமலுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் வந்துட்டு எடுத்துக்கணும். டெசிமலுக்கு முன்னாடி இந்த வேல்யூ இருக்குது, இதையும் 77யும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 62116 into 77. அப்போ எனக்கு வந்துட்டு என்ன வருது, 4782932ன்னு வருது. இப்போ இதையும் சப்ராக்ட் பண்ணும். ஸோ 4782969 இதையும் சப்ராக்ட் பண்ணோன்னா எனக்கு 37 அப்படின்னு வேல்யூ வருது, சியோட வேல்யூ. இப்படி தான் மாட் கண்டுபிடிக்கணும். இப்போ டீக்ரிப்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா என்னன்னா, டீக்ரிப்ஷன் பண்ணுறதுக்கு m is equal to c power d mod n. ஓகே, ஸோ cன்ற வேல்யூ 37, dன்ற வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 43, மாட் nன்ற வேல்யூ 77. ஸோ இது ஒரு பெரிய வேல்யூ, கரெக்டா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா 37 power 10 mod 77 பண்ணிவிட்டு 37 power 10 into 37 power 10 into 37 power 10 into 37 power 3 mod 77 பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பவர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 43 வரும், கரெக்டா? ஸோ 37 power 10. ஸோ 37 power 10 நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓ, அதுவும் வந்துட்டு உங்களுக்கு இதுவில் போகுதுன்னா லைக் பெரிய வேல்யூவாக போகுது அப்படின்னா இதையும் நீங்கள் பிரேக் டவுன் பண்ணிக்கோங்க. 37 power 5 into 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 37 power 5. ஸோ 1 2 3க்கு முடிஞ்சிருச்சா. 37 power 5 into 37 power 5 into 37 power 3 mod 77 பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 37 power 5 என்ன வருதுன்னு பார்ப்போம். அதாவது சின்ன வேல்யூவாக வருதா, எஸ் 69343957 வருது. அதை நீங்கள் வந்துட்டு mod 77 பண்ணணும். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே எப்படி மாட் கண்டுபிடிக்கணுன்றது உங்களுக்கு இந்த என்கிரிப்ஷன்லேயே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் மாட் கண்டுபிடிச்சி வேல்யூ எழுதுங்க. கடைசியில் உங்களுக்கு வேல்யூ வரும்போது இட் வில் பி 9. ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணிடுறேன். 37 power 43 mod 77 9 வருது. ஸோ என்னோட m is equal to 9. ஸோ நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது இப்படி தான் சின்ன சின்ன வேல்யூஸாக பவர்ஸ் சின்னதாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ நீங்கள் எழுதணும். பப்ளிக் கீயோட ஃபார்முலா என்னென்னா d, n. ப்ரைவேட் கீயோட ஃபார்முலா என்னென்னா e, n. ஓகே, ஸோ டின்றது we know 43, nன்றது நம்ம கண்டுபிடிச்ச 77. ஸோ இதுதான் உங்களோட பப்ளிக் கீ. ஈன்றது வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி 7 கொஷனில் கொடுத்துருக்காங்க and 77 is the n value that we found. So this is how you'll be performing RSA algorithm. Thank you.